இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் ஒரு சங்கடமான விஷயத்தை சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் புகழ்பெற்ற கைபேசி ஏற்றுமதிகளில் பெரும்பாலானவை உண்மையில் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதில்லை. அவை வெறும் ஒன்றிணைக்கப்படுகின்றன, பாகங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் திருகி பொருத்தப்பட்டு பெட்டிகளில் அடைக்கப்படுகின்றன. இந்தியாவிற்குள் சேர்க்கப்படும் மதிப்பு சில சமயங்களில் 10% வரை குறைவாக உள்ளது. இந்தியா ஒரு பொறியாளர் அல்ல, அது வெறும் அசம்பிள் மையம் மட்டுமே. இந்த இடைப்பட்ட நிலையின் குறைபாடுதான் முழு கதையையும் சொல்கிறது. இந்தியாவின் உச்சத்தில் டாடா மற்றும் ரிலையன்ஸ் போன்ற மாபெரும் நிறுவனங்களும் அடிமட்டத்தில் லட்சக்கணக்கான 5 பேர் கொண்ட சிறிய பட்டறைகளும் உள்ளன. ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் பிரம்மாண்டமான நடுத்தர தொழிற்சாலைகள் தான் இங்கு இல்லை. சீனாவின் நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியதும் தற்போது வியட்நாமின் நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கி வருவதுமான தொழிற்சாலைகள் அவை. இந்தியாவில் ஒழுங்குமுறை வரம்புகளை தூண்டுவதை தவிர்ப்பதற்காக நிறுவனங்கள் வேண்டுமென்றே சிறிய அளவில் இயங்குகின்றன. நீங்கள் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியமர்த்தினால் யாரையாவது பணி நீக்கம் செய்ய அரசாங்க அனுமதி தேவைப்படுகிறது. அதனால் தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதில்லை. அவர்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறார்கள். மேலும் பெருமளவிலான வேலை வாய்ப்புகளை வழங்கும் தொழிற்சாலை தளம் ஒருபோதும் உருவாவதில்லை. மேக் இன் இந்தியா பிரச்சாரத்துக்கு ஆஸ்கர் விருதுக்கு தகுதியான முன்னோட்டம் இருந்தது. ஆனால் அந்த திரைப்படம் உருவாக்க நரகத்தில் சிக்கியுள்ளது. உற்பத்தி துறையின் அலையை பிடிக்க தவறியதன் மூலம் பெருமளவிலான வேலை வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்ட ஒரே ஏணியை இந்தியா தவறவிட்டது. ஒரு விவசாய தொழிலாளியை ஒரே இரவில் மென் பொறியாளராக மாற்ற முடியாது. ஆனால் சில வாரங்களிலேயே அவர்களை ஒரு உற்பத்தி வரிசையில் பணியமர்த்த முடியும். அந்த வாய்ப்பு ஒருபோதும் பெரிய அளவில் உருவாக்கப்படவில்லை. அந்த தோல்வியின் விளைவுகள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் தொடர்ச்சியாக பரவி வருகின்றன. ஆனால் இங்குதான் கதை இன்னும் இருண்ட திருப்பத்தை எடுக்கிறது. ஏனென்றால் இந்தியாவிற்கு அதன் உலகளாவிய நற்பெயரையும் நடுத்தர வர்க்கத்தையும் பெருமையையும் வழங்கிய சிறப்பாக செயல்பட்ட ஒரே துறை இப்போது எல்லாவற்றையும் மாற்றி எழுதக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது. 30 ஆண்டுகளாக இந்திய தகவல் தொழில்நுட்ப சேவைத்துறை ஒரு பொன்னான வாய்ப்பாக விளங்கியது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மற்றும் விப்ரோ போன்ற நிறுவனங்கள் ஒரு எளிய மதிப்பு முன்மொழிவின் அடிப்படையில் பல ஆயிரம் கோடி டாலர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கின. அதாவது மேற்கத்திய சம்பளத்தில் ஒரு சிறு பங்கிற்கு ஆங்கிலம் பேசும் திறமையான பட்டதாரிகள் நிரலாக்கம் செய்து வாடிக்கையாளர்கள் ஆதரவை வழங்குவது. இது ஒரு தலைமுறையின் மேல் நோக்கிய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தது. இது பளபளப்பான வளாகங்களை கட்டியது. இது இந்தியாவின் மறுக்க முடியாத ஒரே பொருளாதார வெற்றி கதையாக இருந்தது. இப்போது செயற்கை நுண்ணறிவு நேரடியாக அதை நோக்கி வருகிறது. ஏடிபியின் மில்லியன் கணக்கான சம்பள பதிவுகளை ஆய்வு செய்து 2025 வெளியிடப்பட்ட ஒரு முக்கிய ஸ்டான்ஃபோர்டு ஆய்வு செயற்கை நுண்ணறிவால் அதிகம் பாதிக்கப்படும் தொழில்களில் தொடக்கநிலை வேலைவாய்ப்பு 2022 பிற்பகுதியிலிருந்து 13% குறைந்துள்ளதாக கண்டறிந்துள்ளது. குறிப்பாக 22 முதல் 25 வயதுக்குட்பட்ட மென்பொருள் உருவாக்குபவர்களிடையே வேலையின்மை கிட்டத்தட்ட 20% குறைந்துள்ளது. அதன் உச்சத்திலிருந்து 10% குறைந்துள்ளது. இந்திய தகவல் தொழில்நுட்பத்தின் முதுகெலும்பாக விளங்கும் தொடக்கநிலை கோடிங் மற்றும் வாடிக்கையாளர் சேவை பணிகளைத்தான் செயற்கை நுண்ணறிவு மிகச்சிறப்பாக தானியக்கமாகிறது. இது ஒரு எதிர்கால காட்சி அல்ல, இது இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் முக்கிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஆள் சேர்ப்பு வரலாறு காணாத அளவிற்கு குறைந்துள்ளது. இந்த துறையின் சொந்த செல்வாக்கு குழுவான நாஸ்காம் இந்த மாற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவை ஒரு பணியாளர் மாற்றத்திற்கான வாய்ப்பாக அது சித்தரிக்கிறது. பெருநிறுவனங்களின் மொழியில் சொல்வதானால், உங்கள் வேலை மாற்றப்படுகிறது, நீங்கள் புதிதாக ஒன்றை விரைவாக கற்றுக்கொள்வது நல்லது. இந்தியா தனது நடுத்தர வர்க்கத்தை உலகின் பின்தள அலுவலகமாக இருப்பதன் மூலம் கட்டமைத்தது. இப்போது அதன் பின்தள அலுவலகம் தான் இயக்கமாக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நாட்டில் பெரிய அளவில் மாற்று திட்டம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த பாதிப்பு வேலைகளுடன் மட்டும் நின்று விடுவதில்லை. ஏனென்றால் இருக்கும் செல்வம் கூட மிகவும் தேவைப்படும் மக்களை சென்றடைவதில்லை. மேலும் உச்சத்தில் இருப்பவர்களுக்கும் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கும் இடையிலான பிளவு இந்த உலகத்திலேயே மிகவும் தீவிரமான ஒன்றாக மாறியுள்ளது. நவீன இந்தியாவை வரையறுக்கும் எழுத்து இதோ. கே. ஒரு கை மேல் நோக்கி பாய்கிறது, மற்றொன்று தரையில் விழுகிறது. 2023 மெர்சிடிஸ் பென்ஸ் தனது வரலாற்றிலேயே மிக உயர்ந்த விற்பனையை பதிவு செய்தது. லம்போர்கினிகள் விட்டு தீர்ந்துவிட்டன. குர்கிராமில் 100 கோடி டாலர் மதிப்புள்ள ஆடம்பர ரியல் எஸ்டேட் திட்டங்கள் 72 மணி நேரத்தில் விற்று தீர்ந்து விடுகின்றன. இந்தியாவின் மேல்தட்டைச் சேர்ந்த 1% இப்போது நாட்டின் மொத்த செல்வத்தில் 40%க்கும் மேலானதை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் 284 கோடீஸ்வரர்கள் உள்ளனர். அவர்களின் மொத்த செல்வம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறக்குறைய 1/3 பங்கிற்கு சமம். இப்போது
இன்னொரு கையை பாருங்கள், கீழ்த்தட்டு 50%, அதாவது சுமார் 700 மில்லியன் மக்கள் வெறும் 3% மட்டுமே வைத்திருக்கிறார்கள். பணவீக்கத்திற்கு ஏற்ப சரி செய்யப்பட்ட கிராமப்புற ஊதியம் பல ஆண்டுகளாக ஒரே நிலையில் உள்ளது. கிராமப்புற நலனின் உண்மையான அளவுகோல்களான ஆரம்ப நிலை இருசக்கர வாகனங்கள் மற்றும் டிராக்டர்களின் விற்பனை தேக்கமடைந்துள்ளது அல்லது குறைந்துள்ளது. அன்றாட நுகர்வோர் பொருட்கள் FMCG பொருட்கள் அதிர்ச்சியூட்டும் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளன. கிராமப்புறங்களில் விற்பனை அளவு வளர்ச்சி எதிர்மறையாக மாறியுள்ளது. கிராமங்களில் உள்ள குடும்பங்கள் ஆடம்பர செலவுகளை குறைப்பதில்லை. இந்தியாவில் வாங்கக்கூடிய மிக குறைந்த கலோரி கொண்ட 5 ரூபாய், அதாவது சுமார் 6 சென்ட் விலையுள்ள பிஸ்கட்டுகளை அவர்கள் குறைத்து வருகிறார்கள். மக்கள் அதையும் தாண்டி தரம் தாழ்ந்து வருகிறார்கள். மேலும் யாரும் பேசாத ஒரு உளவியல் பரிமாணம் இங்கே உள்ளது. மலிவான 4G டேட்டா, புவி புரட்சி ஆகியவற்றின் காரணமாக மிகவும் ஏழ்மையான இந்திய விவசாயி கூட இப்போது இன்ஸ்டாகிராமை திறந்து அம்பானி திருமணம் நிகழ்வதை நேரலையில் பார்க்க முடிகிறது. கோவாவில் செல்வாக்கு மிக்கவர்களின் வாழ்க்கை முறைகளை அவரால் காண முடிகிறது. அவரால் ஒருபோதும் நுழைய முடியாத மால்களை அவரால் பார்க்க முடிகிறது. கடந்த காலத்தில் வறுமை என்பது ஏழைகளுக்கே பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக இருந்தது. உங்களை சுற்றியுள்ள அனைவரும் மிகவும் ஏழைகளாக இருந்ததால் நீங்கள் எதை இழக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது ஏற்றத்தாழ்வு ஒரு 6 அங்குல திரையில் 4K தெளிவு திறனுடன் ஒளிபரப்பாகிறது. மேலும் அது வரலாற்று ரீதியாக நல்ல முடிவில் முடியாத ஒருவித மனக்கசப்பை உருவாக்குகிறது. மேலும் இந்தியா விரைவில் ஒரு வல்லரசாக மாறும் என்ற எல்லா விவாதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு புள்ளி விவரமும் உள்ளது. அரசாங்கம் தற்போது சுமார் 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்குகிறது. இது மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 60% ஆகும். அரசியல் ரீதியாக இது ஒரு மாபெரும் நலத்திட்டமாக முன்வைக்கப்படுகிறது. இன ரீதியாக பட்டினியை தடுக்க இது அவசியம். ஆனால் பொருளாதார ரீதியாக இது ஒரு தோல்வியை ஒப்புக்கொள்வதாகும். பொருளாதாரம் உண்மையிலேயே செழிப்பாக இருந்தால் 8 கோடி குடிமக்கள் இரவு உணவு உண்பதற்காக மட்டும் ஏன் அரசாங்கத்தின் உதவியை நாட வேண்டும்? இதற்கிடையில் அந்த உணவை விளைவிக்கும் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் இன்றும் இந்தியாவின் மொத்த தொழிலாளர்களில் சுமார் 45 முதல் 50% வேலைவாய்ப்பு அளிக்கிறது. ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 15 முதல் 18% மட்டுமே பங்களிக்கிறது. பாதி மக்கள் மொத்த பங்கில் 5 1 பங்கிற்கும் குறைவான ஒன்றுக்காக போராடுகிறார்கள். அந்த நிலைமை தலைமுறையாக துண்டாடப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் லாபகரமான 10 ஏக்கர் பண்ணையாக இருந்தது. மகன்களுக்கும் பேரன்களுக்கும் இடையில் பிரிக்கப்பட்டு நிலத்துண்டுகள் 1 ஏக்கருக்கும் குறைவாக சுருங்கிவிட்டன. இயந்திரங்களுக்கு மிகவும் சிறியது, லாபத்திற்கு மிகவும் சிறியது, உயிர் வாழ்வதற்கு மிகவும் சிறியது. விவசாயிகள் உள்ளூர் வட்டிக்கு விடவும் நபர்களிடமிருந்து நசுக்கும் வட்டி விகிதத்தில் கடன் வாங்குகிறார்கள். அவர்கள் தங்கள் அறுவடையை அரசியல் செல்வாக்குள்ள இடைத்தரகர்களுக்கு விற்கிறார்கள். அவர்கள் விலையை நிர்ணயித்து பருவத்தின் முடிவில் அவர்கள் தொடங்கியதை விட அதிக கடனில் மூழ்குகிறார்கள். தேசிய குற்றப்பதிவு பணியகத்தின்படி 2023ஆம் ஆண்டில் விவசாய தொழிலில் ஈடுபட்டிருந்த 10,786 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இந்த மரணங்களில் 38.5% மகாராஷ்டிராவிலும், அதனைத் தொடர்ந்து 22.5% கர்நாடகாவிலும் பதிவாகியுள்ளன. ஒரு தகவல் தொழில்நுட்ப வல்லரசு என்ற தனது நிலையை கொண்டிருக்கும் ஒரு தேசத்தில் தனக்கு உணவளிக்கும் மக்கள் உயிரோடு வைத்திருக்க முடியாது. ஆனால் இதற்கெல்லாம் அடியில் மற்றொரு கட்டமைப்பு பிளவும் உள்ளது. அது பற்றி கிட்டத்தட்ட யாரும் விவாதிப்பதில்லை. மேலும் அது அனைத்திலும் மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம். இந்தியாவின் புகழ்பெற்ற மக்கள் தொகை டிவிடெண்ட், அதாவது அதன் சராசரி வயது வெறும் 28 ஆண்டுகள் என்பது சீனாவின் 39 மற்றும் ஜப்பானின் 49 ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது ஒரு உச்சகட்ட அனுகூலமாக கருதப்படுகிறது. உற்பத்தி செய்யவும், நுகரவும் மற்றும் பல 10 ஆண்டுகால வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் தயாராக இருக்கும் ஒரு இளம் ஆற்றல் மிக்க தொழிலாளர் படை. ஆனால் ஒரு மக்கள் தொகை டிவிடெண்ட் செயல்படுவதற்கு 3 விஷயங்கள் இருக்க வேண்டும்: தரமான கல்வி, தரமான சுகாதாரம் மற்றும் தரமான வேலைவாய்ப்பு. ஆனால் இந்தியா இந்த 3 விஷயங்களிலும் தோல்வி அடைந்து வருகிறது. கல்வி முறையானது சந்தை விரும்பாத பட்டங்களை வழங்கும் ஒரு பெருமளவு உற்பத்தி தொழிற்சாலையாக மாறிவிட்டது. 80%க்கும் அதிகமான இந்திய பொறியியல் பட்டதாரிகள் அறிவுசார் பொருளாதாரத்தில் வேலைக்கு தகுதியற்றவர்கள் என்று வேலைவாய்ப்பு அறிக்கைகள் மதிப்பிடுகின்றன. ஒரு நாட்டின் தொழில்நுட்ப முதுகெலும்பாக இருக்க வேண்டிய பாலிடெக்னிக் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு விகிதம் வெறும் 29% மட்டுமே. ஆயிரக்கணக்கான தனியார் கல்லூரிகள், அவற்றில் பல அரசியல் செல்வாக்குள்ளவர்களுக்கு சொந்தமானவை, ஒரு தசாப்தத்திற்கு மேலாக புதுப்பிக்கப்படாத பாடத்திட்டத்துக்காக குடும்பங்களின் வாழ்நாள் சேமிப்பையே கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றன. உலகின் பிற பகுதிகள்
பைத்தான் மற்றும் இயந்திர கற்றலுக்கு மாறிய போது சில கணினி அறிவியல் திட்டங்கள் இன்னும் காலாவதியான மொழிகளையே கற்பித்துக் கொண்டிருக்கின்றன. மாணவர்கள் தேர்வுகளில் தேர்ச்சி பெற பாடப்புத்தகங்களை மனப்பாடம் செய்கிறார்கள். அவர்கள் சிக்கல்களை தீர்க்க கற்றுக்கொள்வதில்லை. பதில்களை அப்படியே ஒப்பிப்பதற்கு மட்டுமே கற்றுக்கொள்கிறார்கள். பிறகு பட்டமளிப்பு நாள் வருகிறது. பட்டமளிப்பு அங்கி, பட்டயம், பட்டத்திற்காக தங்கள் குடும்ப தங்கத்தை விற்ற பெற்றோரின் பெருமை மிக்க கண்ணீர். அதன் பிறகு முதல் நேர்காணல். அங்கு ஒரு அடிப்படை தர்க்க கேள்விக்கு கூட ஒரு வெற்று பார்வை மட்டுமே பதிலாக கிடைக்கிறது. அந்த பட்டம் ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதப்பட்டது. ஆனால் அது போலியானது என தெரிய வந்ததால் அது அந்த குடும்பத்தை நிதி ரீதியாக மட்டுமல்ல, உணர்வு ரீதியாகவும் திவாலாக்கியது. இந்தியா படித்த ஏழை இளைஞர்களின் ஒரு மாபெரும் படையை உருவாக்கி வருகிறது. அவர்கள் உடல் உழைப்புக்கு அதிக தகுதி பெற்றவர்களாகவும், அறிவுசார் பணிகளுக்கு தயாராகாதவர்களாகவும், சமூகவியலாளர்கள் காத்திருப்பு நிலை என்று அழைக்கும் ஒரு நிச்சயமற்ற நிலையில் சிக்கியுள்ளனர். மாணவர்களாக இருப்பதற்கு மிகவும் வயதானவர்களாகவும், பெரியவர்களாக இருப்பதற்கு மிகவும் வேலை இல்லாமலும் இருக்கிறார்கள். அவர்களில் லட்சக்கணக்கானோர் வட இந்தியா முழுவதும் உள்ள தேநீர் கடைகளில் அமர்ந்து கைபேசிகளை பார்த்து கொண்டு பல ஆண்டுகளாக தாமதமான அரசு தேர்வுகளுக்காக படித்து கொண்டு ஒருபோதும் தொடங்காத ஒரு வாழ்க்கைக்காக காத்திருக்கிறார்கள். இவற்றில் எதையாவது சரி செய்வதற்கான வாய்ப்பு வேகமாக குறைந்து வருகிறது. மக்கள் தொகையியல் வல்லுநர்கள் இந்தியாவின் மக்கள் தொகை 2040 முதல் 2050க்குள் வேகமாக முதுமை அடைய தொடங்கும் என்று மதிப்பிடுகின்றனர். நூற்றாண்டின் நடுப்பகுதியில் முதியோரின் மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையில் 20% எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதியவர்களில் 40%த்திற்கும் அதிகமானோர் ஏற்கனவே மிகவும் ஏழ்மையான செல்வ பிரிவில் உள்ளனர். 50 அல்ல, ஒரு நூற்றாண்டு அல்ல, 20. அப்படி நடக்கவில்லை என்றால் அதன் பலன் ஒரு பேரழிவாகிவிடும். அந்த கேள்விக்கு வரலாற்றின் பதில் மிக கடுமையானது. எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியாவின் கதை உண்மையானதா, அல்லது அது ஏற்கனவே உங்களுக்குள் விரிசல் விட்டு கொண்டிருக்கும் ஒரு மாயையா? நாம் ஒரு வல்லரசின் எழுச்சியை காண்கிறோமா, அல்லது ஒரு மாபெரும் தேக்க நிலையை காண்கிறோமா? மேலும் தலைப்புச் செய்திகள் சொல்லாத கதைகளை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.